ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பால் ஃப்ரீசரில் வச்சா கட்டி பிடிச்சிருது, வெளியே வச்சா பால் பாக்கெட் பால் கெட்டுருது. டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு பார்த்தீங்களா? நானும் இப்போ அரை மணி நேரம் வெளியே வச்சு பார்த்தேன். அது இழகிற மாதிரி இல்லை. சட்டியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்படி இறக்கியாச்சு. சரிங்களா? இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தானாக மெல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ நேரம் தான் இது கரையும் பார்த்தா பாறாங்கல் மாதிரி இருக்குது. போன தடவை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன், 1 லிட்டர் பால் கெட்டு போயிட்டு. இந்த தடவை வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சேன். இப்படி தான் கதை நடக்கும் நமக்கு. அது என் வீட்டுக்காரை வச்சுக்கிட்டு நான் எதுவுமே செய்ய முடியாது. அவசரம் என்ன அவசரமாம்மா. இதுவும் போட்ட அப்படியே காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் மழை நிற்கிற மாதிரி நிற்கிது. மழைனா என்ன, தண்ணி மழை இல்லை, இங்கிலீஷில் சொன்னால் ஹீல், கரையாகாமல் அப்படியே இருக்குது. அன்னைக்கு பால் கெட்டு போன அன்னைக்கு திட்டினார், எதுக்கு நீ பாலை ஃப்ரீசரில் போடலாம், பால் 1 லிட்டர் கெட்டு போச்சுன்னு. இன்றைக்கி கேட்குறாரு, ஏன் நீ சாரி இப்படி பால் கல்லாகிட்டு எதுக்கு ஃப்ரீசரில் போட்டேன்னு கேட்காரு. இப்போ நான் என்ன செய்யட்டும், நீங்கள் சொல்லுங்கள். பெண்கள் நிலைமை எப்படி தெரியுமா? நல்லா ஆச்சுன்னா அந்த இடத்துல பெண்கள் பேரே வராது. அதுதான் பெண்களோட அடிமைத்தனமாக நான் நினைக்கிறேன். எங்கே தப்பு நடக்குதோ அங்கே நீ தான் செஞ்சுட்டு நம்ம மேலே கையை தூக்கிடுவாங்க. அதே இந்த ஆம்பளைங்க பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டும், அதே நான் செஞ்சேன், தெரியாமல் ஆகிட்டு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் போயிடுவாங்க. இப்படி கையை தட்டி விட்டுட்டு உதறி விட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு அளவு இந்த கட்டி முங்குனா ஒரு 10 நிமிஷத்தில் பால் ரெடி ஆயிரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் நிறைய வேர்க்கடலை போட்டு அவல் உப்புமா தான். இவர் இப்போ வீட்டில் இருக்கிறனால வந்து தினம் இட்லி தோசை கொடுத்தான்னா சாப்பிட மாட்டேக்காரு. ஒரு நாள் ப்ரெட்டு, ஒரு நாள் அவல் உப்புமா, ஒரு நாள் சேமியா, அப்படி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அது சேமியா, அது நம்ம சேமியா வந்து நம்ம ஊர் சேமியா மாதிரி கிடைக்கிறது இல்லை. இங்கே உள்ள பாயச சேமியா கிடைக்கிது. அது இதில் உப்புமா பண்ணால் பிடிக்க மாட்டேது. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் போகா அது நம்ம சாமிக்கு படைச்சிருவோம். இந்த பால் என்னை வச்சு செய்யுது. இவர் கேட்காரு, மொத்த பாலையே நீ காய்ச்சி வைக்க மாட்டேங்குது, 3 லிட்டர் பால் காய்ச்சி வச்சா என்னாவும் புரிய மாட்டேங்கிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த பால் இந்த ஜென்மத்தில் காயாது போல். இதில் ஒரு சட்டி வச்சுட்டு இதில் கொஞ்சம் பால் ஊற்றி அவருக்கு தேவை எடுத்துக்கலாம். இது பொறுமையாக காஞ்சா போதும். அது வரைக்கும் அவர் ஆஃப் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு போகா கொடுத்துடலாம். தூதில் கேத்திருக்கோம். அவர் அந்த மாத்திரை போடுறாரு, வெறும் வயிற்றில் போடுற மாத்திரை போட்டார். அதான் பசி தாங்க முடியல. கியாமுயான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. யார் என்ன கற்றுனாலும் நான் அவருக்கு பயப்படலாம், மதிப்பு மரியாதை கொடுக்கலாம். இந்த அடுப்புக்கு தெரியுமா, இந்த அடுப்பு பயப்படாது. அந்த அடுப்பு யாருக்கும் மரியாதை கொடுக்காது. அது எப்போ அந்த வேலையை முடிக்குமோ அப்போ தான் முடியும். என்ன வேணாலும் கற்று எனக்கு என்ன. ஒரு வழியாக இந்த பால் ரெடி ஆகிட்டு, இது நான் ரெடி ஆக மாட்டேன்னு இருக்குது. ஒரு பாலை ஊற்றி கொடுத்துடலாம்.